Hello guys, welcome back to Awesome Bike Ride YouTube channel. So Nirmal Ji ஆத்தூர்ல வந்து Hyundai கம்பெனில இருந்து எக்ஸ்ட்ரா கார் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க டெஸ்ட் டிரைவுக்காக. ஸோ வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கார் தான் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஒரு எக்கனாமிக்கலி இருக்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு கார் வந்து வாங்கிட்டு அவங்க வந்து ஃபேமிலிக்கு ஒரு எக்கனாமிக்கலி ஃபீல் எது இருந்துச்சுனாலுமே வந்து எப்படி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அவர்கிட்ட போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பேசுவோம். சரிங்களா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசம் பைக் ரைட் யூடியூப் சேனல். நிர்மல்ஜி வந்திருக்காரு. ஹுண்டாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜி சொல்லுங்கள் ஜி, இந்த வண்டியில் வந்து இப்போ என்னென்ன மைலேஜ் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி. மைலேஜ் உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் உங்களுக்கு 22.5 வரைக்குமே மைலேஜ்ல இருக்கு. பெட்ரோல்ல 22.5. ஓகே. பவர் பிளஸ் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. ஓகே. உங்களுக்கு மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு பேசிக் வேரியன்ட்ல இருந்து எல்லா வேரியன்ட்லயுமே உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேசிக்கா வந்துருது. ஓகே. இப்போ இதுல டாப் எண்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு டேஷ் கேம் மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ், கனெக்டட் கார் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க வந்து இப்போ வெஹிக்கிள் நீங்க லைவா ட்ராக் பண்றது, ஓகே, வெஹிக்கிள் இம்மோபிலைஸ் பண்றது எல்லாமே வெஹிக்கிளோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுடைய மொபைல்ல இருந்தே இருக்கும். வாய்ஸ் எனேபிள்டு சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஸஸ்க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிறனால ஏதோ ஒரு ரூரல் ரோட்ஸ்குள்ள போறீங்கன்னா கூட சேஸ் எதுவும் அடிபடாம இருக்கும், சேஃபா இருக்கும். ஜி வண்டி சத்தமே கேட்கல ஜி, சுத்தமா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். வண்டியோட அந்த இன்ஜின் சவுண்ட் நமக்கு உள்ள கேட்காது. கண்டிப்பா. இல்லை, நான் ஆக்சுவலாக காய்ஸ் நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணுறேன், வண்டி வந்து போகிறதே தெரிலங்க, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் காஸ்ட்டும் ஒன்றும் உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இப்போ ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4,000 to 5,000 தான் வரும். ஜென்ரல் சர்வீஸ் மட்டும். ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4,000 to 5,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஆனால் இப்போ நான் என்னாச்சு கேட்குறேன், இப்போ இதுலேயே வந்து சிஎன்ஜி போட்டால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நமக்கு மைலேஜ் எடுக்க முடியும்? சிஎன்ஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு 28 to 29 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் வித் ஏசியோட. ஓகே. பட் பிக்கப் மட்டும் கொஞ்சம் பெட்ரோலை விட சிஎன்ஜி கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் இருந்தாலும் எக்கனாமிக்கலி உங்களுக்கு சிஎன்ஜியோட போடும்போது உங்களுக்கு அரௌண்ட் இப்போ ஒரு நார்மலாக இப்போ பெட்ரோல் இப்போ நான் ஒரு இந்த வண்டிக்கு 2,000க்கு போடுறேன்னு வச்சிங்களா சென்னை போகிறதுக்கு, அதே நீங்கள் வந்து சிஎன்ஜி போட்டீங்கன்னா ஒரு 800ல ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஆனால் அப்பயும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது, அப்படிதானே? அந்த பிக்கப்ல சொல்றீங்க? பிக்கப்ல மைல்டு இது இருக்கும். ஓகே. ஃபியூல் கன்சம்ஷன் வைஸ் உங்களுக்கு 800 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 1,600 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். 1,600 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடலாம். இதே வந்து பெட்ரோலா இருந்ததுன்னா, பெட்ரோலா இருந்தா 2,000 அப்படிங்கிறது ஒரு 3,500 4,000 வரைக்கும் மட்டும் வரும். ரிட்டர்ன் வரதுக்கு 600 கிலோமீட்டருக்கு அப்போ. ஆமா. சீரியஸ்லி வந்து எனக்கு வந்து நான் சிடான் டைப்பு வந்து ஹெச்பேக் எல்லாம் ஓட்டியிருக்கேன். இது மைக்ரோ எஸ்யூவி சூப்பராக இருக்குது. சும்மா ஹேண்ட்லிங்கு, கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங்கு, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்று வருது. இப்போ இந்த மாதிரி நல்ல டேர்னிங்கான ரோட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வெஹிக்கிள்ஸ் இப்போ போகும்போது ஏபிஎஸ் வித் இபிடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேர்னிங்ல இப்போ நல்லா சடனாக டேர்ன் பண்ணிட்டு பிரேக் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 4 வீலுக்குமே ஈக்குவலாக எந்தெந்த வீலுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது அப்படிங்கிறது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி இருக்கும்போது வெஹிக்கிள் இப்போ டர்னிங்ல சடனாக டேர்ன் பண்ணும்போது சடன் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா கூட வண்டி ஸ்கிட் ஆகாது. அப்போ 4 வீலுக்குமே வந்து ஈக்குவல் பவர் கொடுக்கும் பிரேக்கிங். ப்ளஸ் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கிறனால இந்த ஜிக்ஸாக் ரோட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கூட வண்டி அந்த ஒரு கொஞ்சமாவது அந்த லிஃப்ட் ஆகாமல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்காது. சூப்பர். இது பேக் சைடு கேமரா அதுவும் இருக்குல்ல? வாவ். பேக் கேமரா இருக்கிறனால வந்து இன்னும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லு. ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் மேக்ஸிமம் இப்போ நம்ம மற்ற இடத்துல ஓகே. இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது கல் இருக்கா, கண்டிப்பாக ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ இண்டிகேஷன் இதில் பண்ணிகிட்டே இருக்கோம்ல ஜி? பக்கமாக நியர்பை இப்போ ஏதாவது முன்னாடி பொருள் ஏதாவது இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இண்டிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பீப் சவுண்ட்
கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது 1 or 2 டைம்ஸ் பீப் சவுண்ட் வரும். இப்போ ரொம்ப பக்கமா வந்துருச்சு அப்படிங்கும்போது கண்டினியூஸா பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். சென்சர் என்ன ஸ்டேரிங்லாம் இவ்வளோ ஸ்மூத்தியா இருக்கு. பவர் ப்ளஸ் எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் அதுதான். ஓகே. மற்ற எல்லாத்துலேயும் பவர் ஸ்டியரிங் மட்டும் இருக்கும். இந்த உள்ள எலக்ட்ரானிக் அந்த இது இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். சீரியஸ்லி நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ணச்சு இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் இருக்கும் அப்படின்ட்டு. வேற இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லுச்சு. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொன்ன மேஜர் அட்வான்டேஜஸ் இது சன்ரூஃப் ஆப்ஷன்ஸு. அதுக்கடுத்து எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ஹெச் ஷேப்பில் இருக்கும். ஓகே. முன்னாடி நைட் டைம் இந்த மாதிரி பார்க்கும்போது லுக் வைஸ் உங்களுக்கு நல்லாவே ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும். ஓகே. இப்போ சன்ரூஃப் வந்து இப்படி இது மட்டும் ஹேண்டில் ஓப்பன் பண்ணி இது மட்டும் ஹேண்டில் ஓப்பன் பண்ணோம். ஓகே. இது ப்ளூ லிங்க் ஆப்ஷன் ஆன்ல இருக்கும்போது வாய்ஸ் எனேபிள்ட்லேயே ஓப்பன் சன்ரூஃப்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். ஓகே. ஓப்பன் சன்ரூஃப். Opening the sunroof. வாவ், வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்குல்ல. அதே மறுபடியும் அதே பட்டன் அழுத்திட்டு க்ளோஸ் சன்ரூஃப் சொன்னோம்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகே. க்ளோஸ் சன்ரூஃப். Closing the sunroof. வாவ், சீரியஸ்லி ரொம்ப பெஸ்ட் இது சன்ரூஃப் ஆப்ஷன் வாய்ஸ் எனேபிள்ட்லேயே வரும். இது இப்போ டாப் அண்ட் ஃபுல் டாப் அண்ட் பெட்ரோல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே அலெக்சா டிவைஸ் பேர் பண்றீங்க இல்லைங்களா, அந்த அலெக்சா டிவைஸ்லேயே வெஹிக்கிள் பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓகே வண்டி இப்போ சப்போஸ் ஆஃபீஸ்ல இருந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணிக்கிறதுக்கு, ஓகே இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது, ஓகே இந்த மாதிரி எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள இருந்தே அலெக்சா டிவைஸ் மூலியமாவே ஆக்சஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. ஆனால் எனக்கு என்ன எனக்கு ஒரு ஃபீல் என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ வரைக்கும் வந்து ஹுண்டாய் வென்யூ வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நீ ஃபுல்லாகவே. எனக்கு அந்த கார் வந்து கொஞ்சம் இன்னும் பிடிச்சிருக்கு ஜி. அது கொஞ்சம் நல்லா இன்னும் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. லுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வென்யூவா இருக்கட்டும் எக்ஸ்டரா இருக்கட்டும் உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். எஸ்யூவி கேட்டகரி ஸ்டாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே எக்ஸ்டர் உங்களுக்கு மினி, அதாவது ஒரு சின்ன சின்ன ரோடுக்குள்ள கூட போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். எக்ஸ்டர் ஓகே. பட் லுக் வைஸ் வந்து வென்யூ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ஆனால் இதில் 12 lakhsக்கு கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் நீங்கள் வந்து ஒரு 14 lakhs 2 lakhs அதிகமாக பண்ணும். பட்ஜெட் அந்த ஒன்று தான். ஓகே. பட்ஜெட் ஒரு நம்மளுடைய கன்சர்ன் எதுவும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வென்யூலேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். புரியுது. பட்ஜெட்ஸ் இப்போ வந்து ஒரு 12 to 10க்குள்ள நம்ம பண்ணுறோம். ஓகே. மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸோட கவர் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்டர் பெஸ்ட். இப்போ இதுல 10 lakhs பட்ஜெட்லயே உங்களுக்கு SX-ங்கிற வேரியன்ட் வந்துரும். SX 10 lakh SX வேரியன்ட். இது வந்து 10 lakhs வேரியன்ட். அதுல வந்து சன்ரூஃப் ஆப்ஷன் இதுல இருக்கிற எல்லாமே வந்துரும். ஓகே. புஷ் பட்டன் ஸ்டார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் வராது. ஓகே. அடிஷனலா தேவையில்லாத, அதாவது இப்போ நம்ம அடிஷனல் லக்ஸரியா பாக்குற அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல் ஆப்ஷன், ஓகே, ப்ளூ லிங்க், இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் அதுல வராது. மற்றபடி டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, இப்போ இதில் இருக்கிற டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஆட்டோ கிளைமேட், ஏசி கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே அதுலேயும் வந்துடும். ஓகே. நம்ம அடிஷ்னல் லக்ஸரியாக தேவைப்படுறது வேணாம் அப்படின்னு நினைக்கிறது, நமக்கு அந்த லைவ் ட்ராக்கிங், இந்த டேஷ் கேம்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாப் எண்ட் 1155 போகலாம். இதில் எக்ஸ்டர்ல. ஓகே. இல்லை நம்ம அந்த அடிஷ்னல் லக்ஸரிஸ், இந்த டேஷ் கேம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா SX வேரியண்ட்டே பெஸ்ட். ஓகே. 10 lakhs வேரியண்ட்டே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஜி. ஆனால் இல்லை, இந்த ஹேண்டில் தான் ஜி வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேரிங் அவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குங்க ஜி. எப்படின்னு தெரில. எல்லா வண்டியிலையுமே நம்மள்ட்ட அப்படி தான் இருக்குங்க இல்லை. பவர் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ன்றனால நீங்கள் எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் சேம் இது தான். காய் சீரியஸ்லேயே சொல்கிறேங்க. எனக்கு வந்து ஆனால் வந்து என்னென்னா i20 அதுவும் நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டரு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக ஒன்று புக் பண்ணோம். ஆனால் ஹோண்டாயில் தான். இது வீல் வந்து 15 inches இல்லை, 15 inches. ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னா வந்து சிஎன்ஜியில் வந்து 28லேருந்து 30 வரைக்கும் போகணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாராவது வந்து ஒரு எக்கனாமிக்கலி நமக்கு ஒரு லக்ஸரி கார் மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து மைலேஜும் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா இந்த கார் உண்மையாலுமே பெஸ்ட் ஜி. கண்டிப்பாக. இல்லை, நானே நேற்று நைட்டு வந்து இது வந்து வீடியோவில் சொல்கிறேன், பட் இருந்தாலும் நோ இஷ்யூஸ். நேற்று டாட்டாவில் நான் பேசினேன் அவர்கிட்ட. ஒரு அதில் உள்ள இருக்க ஒரு தம்பி வந்து சொன்னாங்க, சின்னதாக வந்து ஒரு போல்டு வாங்கினோம்னாலே அது மினிமம் சார்ஜஸ் 150 rupees ஆகுதுண்ணா அப்படிங்கிறாங்க. சின்னதாக ஒரு நட்டு போல்டுச்சு அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்கலி வந்து நல்லா லக்ஸரியாகவும் இருக்குது காரு. இது ஹுண்டாய் தான்.
கண்டிப்பா. இன்னொன்னு இப்போ இது சிஎன்ஜி நீங்க சொல்ற மாதிரி ஃபியூல் கன்சம்ஷன் கொடுக்கறனால தான் ஓகே. இப்போ நம்மளதுல டீ போர்டு வெஹிக்கிள்ஸ் கூட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கூட போயிட்டு இருக்கு சிஎன்ஜில. ஓகே. அதிகமா இப்போ நீங்க கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி ஏரியால பாக்குறீங்க அப்படின்னா இப்போ முதல்ல ஆறால டீ போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆறாவில மேக்ஸிமம் நிறைய போகுது. இப்போ கம்ஃபர்ட் அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் அந்த ஸ்டியரிங் கம்ஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா. ஓகே. மேக்ஸிமம் இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு எடுக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங்லேயே இருப்பாங்க. நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வந்து கம்ஃபர்ட்டா இருக்குது. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதனால மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ கோயம்புத்தூர் இந்த சென்னை சைடுல இருக்கிறவங்க எல்லாமே ஆரா மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. சிஎன்ஜில எடுக்கிறாங்க. அது ஃபியூல் கன்சம்ஷனுக்காக. ஓகே. அப்படி பார்க்கும்போது என்னதான் இருந்ததுனாலுமே எக்கனாமிக்கல் ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க அதே சிஎன்ஜி இதுல நீங்க எக்ஸ்டர் இந்த மாதிரி ஓன் யூஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகவும் எடுத்த மாதிரி ஆச்சு. ப்ளஸ் வந்து ஃபியூல் கன்சம்ஷன் நீங்க தேவைப்படும் போது பெட்ரோல்லையும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், சிஎன்ஜிலையும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. தேவைப்படும் லாங் ஜேர்னி போகும்போது கொஞ்சம் ஹைவேஸ் இந்த மாதிரி போகும்போது நம்ம ஒரு 80 to 90லேயே மேஜராக மெயின்டைன் பண்ண போகும்போது சிஎன்ஜியில் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம்னா சிஎன்ஜிலே போக போகுது. சூப்பர். ஃபியூல் கன்சம்ஷன் உங்களுக்கு 800 நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். ரன்னிங் காஸ்ட் கார் ஸ்டார்டிங்கில் வாங்குற புதுசில் எவ்வளோ ஜி வந்து இன்சூரன்ஸ் இருக்கும்? 5 years மேபி பே பண்ண வேண்டி இருக்கும். 3 yearsக்கு 3 years எவ்வளோ ஜி? 3 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டை பொறுத்து மாறும். ஓகே. 45,000 50,000 வரைக்கும் வரும். 45லேருந்து 50,000 3 yearsக்கு. அப்போ per year வந்து எவ்வளோ வருது? 12,000 சம்திங் வரும். ஓகே. எஸ்யூவிங்கிறனால வந்து இந்த ரேட்டுங்களா இல்லை ஹெச்பேக்குங்க? ஒரு இப்போ வண்டியோட எக்ஸ்ஷோரூம்ல இருந்து டிசைன் ஆகுங்க சார். ஓகே. i10 இப்போ இந்த வண்டியோட லென்த் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பொறுத்து இப்போ வண்டியோட எக்ஸ்ஷோரூம் வந்து ஒரு 7 to 10 lakhsக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ். ஓகே. இப்போ 10 lakhsக்கு மேல போகும்போது TCS 1% வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக அதிகம் வரும். ஓகே ஓகே. புரியுது. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர். ரொம்ப வந்து கியராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த ஸ்டேரிங் தான். இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் செய்யுது. இது எஸ்யூவி மேக்ஸிமம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ அதிகமாக நிறைய பேர் இப்போ இதை விரும்பி எடுக்கிறாங்க. ஓகே. இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது? இதில் ரேஞ்சர் கார்கிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலர். ஓகே. இதில் ஒயிட் வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரினேட்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த வயலட்லேயே டார்க்காக இருக்கு இல்லைங்களா, அந்த டார்க் வயலட் கலரு. ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டன் கிரேன்னு சொல்லுவாங்க. ஓகே. கிரே கலர் ஆப்ஷனு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு ரெட். ஓகே. சார் ரெட் காஸ்மிக் ப்ளூ. ஓகே. காஸ்மிக் ப்ளூ. ரெட்டு தான் ஜி, எனக்கு ரெட்டில் தான் வேணும் வாங்கினா. ரெட்டில் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். இதில் வந்து ரெட்டை வேணும். சரி பார்க்கலாம் ஜி, வேறு ஏதாவது. இந்த காரு வந்து ஃபீல் பண்ணியாச்சு. இன்னொரு i20 இன்னும் ஒரு 2 பண்ணிட்டுனா 3ல் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்லை ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து இதுலேயே இன்பில்டாகவே வந்து பேசிக் வேரியண்ட்டை தவிர மற்ற எல்லா இதுலேயுமே உங்களுக்கு இன்பில்டாகவே வரும். ஓகே. அதில் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பேஸு பூஸ்டட் அந்த மாதிரி வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். ஓகே. சூப்பர் ஜி ரியலி. Wow. ஆதர் போறீங்களா? இல்லை ஆதர் தானே. வால்யூம் கம்மி பண்ணுங்க காய்ஸ். இதில் வந்து ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா தண்ணி மாரி சும்மா சிங்கிள் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெயின் இம்பார்ட்டண்ட்டே வந்து ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தான். அதுவே வந்து வேறு லெவலில் இருக்குது.
காய்ஸ் பார்த்தீங்களே ஸ்டேரிங் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் சிங்கிள் அப்படியே பாருங்களேன், ஃபிங்கரில் லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட பிடிக்கல, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க. ஸ்பீடு போகிறதே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குங்க. 100ல் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது. வாவ் ஜி, இது மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு எவ்வளோ ஜி போகுது இது? இது வரைக்கும் ஒரு 150 வரைக்கும் 150 போயிருக்குங்கல்ல. ஓகே, பிரேக்கும் அதே மாதிரி வேற லெவலில் இருக்குது. பிரேக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு 3வது 4வது வேரியண்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். ஓகே, நம்ம ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு i10 இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங் என்ட்ரி வேரியண்ட்ல இருந்தே ஓகே, உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டுக்கு அடுத்து எந்த வேரியண்ட் எடுத்தீங்கன்னாலுமே அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ், ஓகே, அண்ட் தென் வந்து 3-point சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ், ஓகே, 6 ஏர்பேக்ஸ், ஸ்டாண்டர்ட் 6 ஏர்பேக்ஸ். ஓகே. இது நமக்கு ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் காமன் ஸ்டாண்டர்ட் 6 ஏர்பேக்ஸ் வந்துருது எல்லா வண்டியிலையுமே. சூப்பர் சூப்பர். இல்லை ஜி, நான் அதான் நேற்றே வந்து நான் என் மனசில் தோணிட்டு இருந்தது. நான் அந்த கார் எடுக்க போகிறப்பே வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, டாட்டா வந்து மேனேஜ் பண்ண முடியல ஜி அது. ஏன்னா சர்வீஸ் கஷ்டம், அந்த பையன் உள்ளே இருக்க பையன் தான் சொன்னான் என்கிட்ட, சர்வீஸ் கஷ்டம் ரொம்ப டூ மச்சாக இருக்குண்ணா அப்படின்னு. நான் அது சரி, நாம தான் கார் நல்லா பர்ஃபெக்டாக விட்டுருமே, அப்புறம் என்ன. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா ஜம்ப் பண்ணுது. இப்போ ஃபெடரல் பேங்க்ல வந்து நான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட. ஓகே, அவங்க கொட்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பிரிண்டிங் மிஷினுக்கு. ஓகே, அப்படி கொடுத்துட்டா என் ஃப்ரெண்டோட வந்து 4.5 lakh இந்த ஜான் இல்லை ஃபிப்ல வர மாதிரி இருக்கு. ஓகே, வந்துச்சுன்னா இது தூக்கி இருந்துச்சு அப்படி. ஓகே, ஓகே. ஜானல் ஃபேப்ல எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் ஜி, அது வந்து அமௌண்ட் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு தெரியல, அவங்க கேட்டு பார்க்குறேன். இந்த இயர் எண்ட் டைம்ல ஏதாவது எடுக்கிற மாதிரி பிளான் இல்லைங்களா? தெரியல ஜி, அது கொஞ்சம் கிடைச்சிட்டா பரவாயில்ல. இல்லை, அதுக்கு தான் அந்த கார் சேலிங்கே அதுக்கு தான் நேற்று நான் வர சொல்லியிருந்தேன். ஓகே, கடைசி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 அந்த மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 கிட்ட வந்துச்சுன்னா கூட நம்ம எதுவும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். விஷயம் ஒரு 2 கிட்ட வரும்போது வரும். பட் நான் வண்டி நேரில் பார்த்தா நேற்று நான் பே பண்ணதே அவ்வளோ பே பண்ணேன் ஜி. நான் 60,000 ரூபாய் நான் பில்லு, நான் பொய்யா சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சார், அது என்ன விஷயம்னா டாட்டாங்கிறது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தானே போகிறீங்க? நீங்கள் எங்கள் ஸ்டூடியோக்கிட்டே இறக்கி விட்டுருவோம். ஓகே, ஓகே. இப்போ அது என்னன்னாங்க சார், இப்போ நம்மளது இப்போ சாண்ட்ரோவே எடுத்துக்கலாம். சாண்ட்ரோ வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1.2 லிட்டர் என்ஜின் தான். 1.2 லிட்டர் தான். அதே சேம் என்ஜின் தான் இப்போ உங்களுக்கு i10ல வர கப்பா பெட்ரோல் என்ஜின் எல்லாமே 1.2 லிட்டர்ஸ் தான். ஸோ ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு டாட்டாவில் என்ன ஒரு இதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வண்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இண்டிகா மான்சா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் அவங்கள சைட்ல இருந்துமே கிடைக்கிறது கொஞ்சம் சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறனால அந்த வண்டிக்கு இதாகுதுன்னு வச்சுங்களேன். வெஹிக்கிளே வந்து அவுடேட்டட் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன். அதனால இப்போ நம்மளோட காஸ்ட் இப்போ வெளியில கேட்கும் போது, இப்போ வண்டி நம்ம இப்போ வேற யார்கிட்ட கேட்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம கொடுக்கும்போது நம்ம எடுக்கும்போது ஓகே நம்மளோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸிங் கேட்குறோம். நாளைக்கு வந்து அந்த வண்டி நம்ம கிட்ட இருந்து எடுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதே தான், நமக்கு ஸ்பேர்ஸ் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது, 2 lakhs போட்டு நம்ம இந்த இதில் எடுக்க முடியாது. அந்த ஒரு இது நம்மளே கொடுத்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்தால் அந்த ரேட் வந்து எடுக்க மாட்டாங்க. உண்மைதான் ஜி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜி, ஹூண்டாய் அண்ட் மாருதி சுசுகி 2 ரீசேல் வேல்யூ எப்பயுமே ஹை தான். நம்ம வாங்குற ரேட் இந்தியன் மார்க்கெட்டில் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது 2 மாருதி சுசுகி அண்ட் ஹூண்டாய். ஏன்னா வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் வந்து ஈஸியாக ஆக்சசிபிள்னு வச்சிங்களேன். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே ஏதோ ஒரு ஷோரூம் சர்வீஸ் சென்டர் பார்த்துருவீங்க. கண்டிப்பாக அதுதான் விஷயமே. ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் பைக். இப்போ நான் அந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
அது மான்சாலாம் வந்து நான் இங்கே போட்டேன் அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபேன் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 15,000 ரூபாய் அதுக்கு. ஓகே. ஆனால் அதுக்கே வந்து ஒரு 1 மந்த் கிட்ட இது லேட் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்லேருந்தும் ஸ்பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணாலும் கம்பெனி நம்ம சைடில் இருந்து ஸ்பேஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் தானே. புரியுது. டச் ஸ்க்ரீன் இருக்காது இது? டச் ஸ்க்ரீன். ஓகே. இது எப்படி டிரைவிங் ஸ்கில் ஓகேங்களா ஓரளவுக்கு? நல்லா தான் சார். அதில் இப்போ தான் ஒரு வருஷமா டிரைவிங் மஞ்சா ஓட்டிருக்கீங்களா? அப்புறம் நல்ல வண்டி தான். டாட்டாவும் இண்டிகா எல்லாமே நல்ல வண்டி தாங்க சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி அவுடேட்டட் ஆயிருச்சு, அதுதான் பிரச்சனை. இப்போ என்னதான் இருந்தாலுமே இப்போ நம்மளதே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வண்டி இருக்குன்னாலும் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான இது இருக்குதான். கண்டிப்பாக. இப்போ மாருதி சுசுக்கியே இருக்கு, அவங்களதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ், எஸ்எக்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆம்னி இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. இப்போ அதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்துமே கஷ்டம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்ம அவுடேட்டட் மாடல்ஸ் அப்படிங்கும் போது அதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் வந்து ஆனால் என்ன ஒரு சக்ஸஸ்ன்னு எனக்கு உண்மையே தெரியல. ஹுண்டாயில் சாண்ட்ரோ மட்டும் எப்படி இவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்படி? அது ஈஸிலி ஹுண்டாய் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து முதல்ல லான்ச் பண்ண வெஹிக்கிளே சாண்ட்ரோ தான். ஃபர்ஸ்ட் ஹுண்டாய் இது வெளில வந்ததே சாண்ட்ரோ தான். ப்ளஸ் வந்து அது சாண்ட்ரோ இப்போ எப்படி டயோட்டாக்கு வந்து இனோவா ஒரு பேஸ் போட்டுச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய்க்கு வந்து பேஸ் போட்டது சாண்ட்ரோ தான். பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், வண்டிக்கான மைலேஜ், சர்வீஸ் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டது அந்த பேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ தான். புரியுது ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஓகே. ரியலி கார் வந்து செம்மங்க. நிர்மல் ஜிக்கு உண்மையாலுமே ரொம்ப நன்றி ஜி. கண்டிப்பாக.